ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். சவுதி அரேபியா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், அங்கே இஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ணப்படுதா போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவை பற்றி இஸ்லாத்தை பற்றி பேச போகிறதில்ல. அங்கே உள்ள ஒரு தொழிலாளர் சட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், தமிழர்கள் உட்பட, மலையாளிகள் உட்பட, அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட நீக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அது தமிழர்களோடு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் காஃபா சட்டம் நீக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி பலரும் இங்கே தமிழ்நாட்டில் கூட அதை மகிழ்ச்சியாக வரவேற்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், அது ஒரு ஒரு கொடுமையான அடக்குமுறை சட்டம் மாதிரி இருந்தது, தொழிலாளர்களை கண்காணிக்கிற விதத்தில் இருந்தது, இப்போ கொஞ்சம் அவங்க சுதந்திரமாக உணர்வாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன காஃபா சட்டம், அதன் மூலமாக இங்கேருந்து அங்கே போன நம்ம தமிழர்கள், மலையாளி, இந்தியர்கள் என்ன அல்லல் பட்டாங்க, இப்ப என்ன மாதிரியான விடுதலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த காப்பா சட்டம் நீக்க குறித்து சொல்லுங்க. அதாவது சவுதி உள்பட ஏறக்குறைய எல்லா அரபு நாடுகள்லையும், சவுதி மட்டுமல்ல அனைத்து அரபு நாடுகள்லையுமே ஒரு நாட்டில இருந்து ஒரு தொழிலாளி அங்கே போவதாக இருந்தால் அந்த சவுதியை சேர்ந்த ஒருவர் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூடப்பட்ட ஒரு சட்டம். என்ன சட்டம்னு கேட்டால், நான் சவுதிக்கு வேலைக்கு போகிறேன்னா நானாக போக முடியாது. என்னை அங்கே உள்ள ஒரு நிறுவனம் என்ன செய்யணும், இவர் எங்களுக்கு தேவை, இவருக்கு விசா கொடுங்க, நாங்கள் எங்கள் பொறுப்பில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கஃபாலான பொறுப்பேற்றுக் கொள்வது. அந்த பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன செய்வாங்க, அதே மாதிரி வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் போகிறாருன்னு வைங்க, வீட்டு வேலைக்கு இவர் போகிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டு ஓனர் என்ன செய்யணும்னா சவுதியில் அப்ளை பண்ணுவார், எங்களுக்கு ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவை, இந்த ஆளுக்கு ஒரு விசா வேணும்னு இவர் விசா வாங்கி அந்த விசாவை எனக்கு அனுப்புவார். நான் வீட்டு வேலைக்கு போவேன். அந்த வீட்டு வேலைக்கு போனால் எனக்கு அந்த பொறுப்பேற்று கொண்டாரில் அவருக்கு பேர் கஃபீல்பாங்க. இந்த நடவடிக்கைக்கு பேர் கஃபாலா. இந்த நடவடிக்கை ஸ்பான்சர், கஃபாலான ஸ்பான்சர். இந்த இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ நான் ஒரு சவுதியில் ஒரு ஒரு அரபி வீட்டுக்கு நான் டிரைவராக போனேன். போயிட்டேன்னா போகணுன்னு என்ன செய்வார்னு கேட்டால், அவர் என்னுடைய பாஸ்போர்ட்டு, இக்காமா எல்லாத்தையும் அவர் பிடிங்க. இக்காமா மட்டும் கையில் கொடுப்பாங்க, வெளியே நடமாடுறதுக்கு தேவைப்படும். இக்காமான்னு சொன்னால் நடமாடும் பாஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த பாஸ் வச்சுருந்தா தான் வெளியே நடமாட முடியும், இல்லாட்டி பிடிச்சிருவாங்க. அதை மட்டும் கொடுத்துப்புட்டு பாஸ்போர்ட்டு உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையுமே அந்த எஜமான் வாங்கி வச்சுக்கிடுவார், முதலாளி. இவர் இந்த முதலாளி சம்பளம் கொடுக்கலன்ட்டு வைங்க, இவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தால் தானே இந்தியாவுக்கு திருப்பி வரலாம். பாஸ்போர்ட் அவர் கையில் இருக்கும். அப்போ சம்பளத்தை பேசின சம்பளத்தில் கம்மியாக கொடுத்தாருன்னு வைங்க, அப்போ இந்த தொழிலாளிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அங்கேயே பேசி நான் வேற ஒரு நிறுவனத்தில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுவும் செய்ய முடியாது. இவர்கிட்ட என்ன செய்யணும், எக்ஸிட்டுக்கு பர்மிஷன் வாங்கினேன், நான் உங்களை விட்டு விலகி கொள்கிறேன், நீங்கள் என்னை எக்ஸிட்டுக்கு போட்டு தாங்கன்னு கேட்டு அந்த பொறுப்பான முதலாளி என்ன செய்வார், இவருக்கு எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். அவர் எக்ஸிட் பண்ணி வெளியே போயிட்டு தான் வேற நிறுவனத்துக்கு வர முடியும். அங்கே இருந்துக்கிட்டே நிறுவனத்தை மாற்ற இயலாது. அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கம்பெனி வேலை பிடிக்காட்டி வேறு கம்பெனிக்கு போகலாம்ல, அப்படி யாரும் போக முடியாது. ஒரு கம்பெனிக்கு போயிடுறோம், ஒரு 10,000 ரியால்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான், 5,000 தான் தர்றான், ஏமாத்துறான்னு வைங்க. அப்போ இந்த தொழிலாளி அவன்கிட்ட தான் இருந்து ஆகணும். ஏன்னா போய் இறங்கணும்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிடுவான். பாஸ்போர்ட் உட்பட எல்லாத்தையுமே அவன் கையில் போயிடும். நீங்கள் அந்த லோக்கலில் நடமாடுவதற்குரிய அட்டை மட்டும்தான் உங்களுக்கு தருவானே தவிர, மற்றபடி நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கோ வேற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கோ உங்களுக்கு முடியாது. அவன்கிட்ட தான் நீங்கள் கிடந்து ஆகணும். அவன் உங்களை அனுப்புனாலே தவிர ஒன்றும் செய்ய. இதுதான் இந்த கஃபாலா சட்டம்ங்கிறது. ஏற்கனவே இந்த கஃபாலா சட்டம் என்னன்னு கேட்டால், எந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஒருத்தர் போகிறாரோ அவர் அந்த நிறுவனத்தின் கண்ட்ரோலில் இருப்பால், அவர் அனுமதி இல்லாமல் எக்ஸிட் ஆக முடியாது. அவர் அனுமதி இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது. வேற கம்பெனிக்கு நீ அந்த கம்பெனி வேலை செய்ய போறேன்னா அதெல்லாம் முடியாது. இதுல இருந்து வெளியேறுவதற்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கி நாட்டை விட்டு நீ வெளியே போ, புதுசா அப்ளை பண்ணி புதுசா அந்த கஃபீல் உன்னை கூப்பிட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க வர முடியும்ன்றாங்க. இப்ப நான் வேற ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா அவர் எனக்கு தனியாக விசா அனுப்பணும், அந்த கஃபீல், அந்த அந்த அரபி. நிறுவனங்களுக்கு அப்படித்தான். ஒரு கம்பெனியில் வேலை செய்யறான்னு வைங்களேன், அந்த கம்பெனியில எல்லா ஆவணத்தையும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்க சொன்னபடி நடக்கக்கூடிய கம்பெனி இருந்தால் பஞ்சாயத்து இல்லை, சொன்னபடி நடக்காத கம்பெனிகள் நிறைய இருக்கிறது. அந்த போதிய சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, மாசமா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, 3 மாசம் சம்பளம் பாக்கியா இருக்கேன், பேசுனது 10,000 கொடுக்கறது 5,000 இருக்கும், சொன்னது கம்பெனி வேலை வாங்கி ஒட்டகமாக்கி விட்டுருவாங்க.
கம்பெனி வேலைன்னு கூட்டிட்டு போய் விசா வாங்கிட்டு இல்ல வந்துட்டு இப்ப இல்ல இந்த மாதிரி நேரத்துல இந்திய வெளியுறவுத்துறை நமக்கு அங்க இருக்க தூதரகம் நமக்கு உதவி செய்யாதா? ஒண்ணுமே செய்யல. இந்திய அரசாங்கத்துல ஏதோ நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது இருக்குன்னா சர்வதேசத்துல இதை எதிர்த்தாங்க. இது வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்குது. தொழிலாளர்களுக்குன்னு உலகத்திலலாம் உரிமைகள் வந்து பேணப்பட்டு வரக்கூடிய காலத்துல வந்து இந்த தொழிலாளி கொத்தடிமை மாதிரி இருக்கிறான் என்று சொல்லி ஐநாவுடையும் இன்னும் பல மனித உரிமை அமைப்புகளும் அந்த இஸ்லாமிய நாடுகளை கடுமையான கேள்வி கேட்டாங்க. இது என்னடா முறை, வேலைக்கு பிடிக்காட்டி வேற இடத்துக்கு மாறிக்கிற வேண்டியதானே, இது எதுக்கு அவனை அடிமை மாதிரி நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, வேலைக்கு தானே வந்திருக்கிறான், பிடிச்சா இருப்பான் பிடிக்காட்டி மாறிக்கிடுவான், அது எதுக்கு நீ உன் கையில அவனை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டவுடனே தான் சவுதியில் நினைஞ்சாங்கன்னா 2020 அறிவிச்சாங்க நாங்க இந்த சட்டத்தை மாத்திருவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சாங்க இந்த சட்டத்தை எடுத்துருவோம்னு சொல்லி. படிப்படியாக அதை கொஞ்சம் தளர்ச்சியா கொண்டு வந்து இப்ப இந்த கஃபாலா கிடையாது. இப்ப நான் வேலைக்கு போறேன்னு வைங்களேன், எனக்கு யாராவது விசா தந்தா தான் நான் போக முடியும். போனதுக்கு பிறகு நான் அவர் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன். இப்ப நான் வந்து இப்ப ஒரு கம்பெனி ஒரு வீட்டுக்கு டிரைவரா போறேன்னு வைங்க, போனேன்னு சொன்னா இப்பவும் அந்த கஃபீல் தான் விசா கொடுப்பாரு. ஆனா என்னுடைய ஆவணத்தை எல்லாம் வச்சுக்கிற மாட்டார். நான் போய் இறங்கின உடனே இந்த முதலாளி வேணா அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எக்ஸிட் ஆகாமலேயே, நாட்டை விட்டு வெளியேறாமலேயே அந்த விசாவுடைய தொடர்ச்சியில வேற இடத்துக்கு போகலாம். உள்ள சட்டம் வெளியே வந்துடணும். இந்தியாவுக்கு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு புதுசா விசா அப்ளை பண்ணி புதுசா ஒரு கஃபீல் வந்து தான் செய்யணும்னு இருந்துச்சுல, அது இப்ப கிடையாது. இப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு வேற கம்பெனிக்கு நானா போய்க்கலாம். கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். நான் இவன்கிட்ட கேட்க தேவையில்லை. நம்மளை எவன் வேலைக்கு எடுத்தானோ அவன்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்படிங்கிற முறையில் இப்போ வந்து இந்த கஃபாலா சட்டத்தை திருத்திட்டாங்க. இந்த ஸ்பான்சருங்கிறது ஒன்று கிடையாது. ஸ்பான்சர் இருக்குது, அவன் நம்மளா இப்படி வேலைக்கு போக முடியும், அவன் தந்தை தானே போக முடியும். ஒரு கம்பெனி உங்களை கூப்பிடாம நீங்க போக முடியாது. அந்த ஸ்பான்சர் கண்டிப்பா இருக்கணும், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கும். அந்த ஸ்பான்சருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. ஸ்பான்சர் வந்து என்னை வர வைக்கிறதோட முடிஞ்சு வேலை. அதுக்கு பிறகு அது எனக்கு திருப்தியா, அவரு எனக்கு திருப்தியா இருந்தா என்னை வச்சுக்கிடுவாரு. எனக்கு அவர் திருப்தி இல்லைன்னா அவரு விட்டு போயிடுவேன். 2 பேருக்கு அந்த உரிமை இருக்கணும். அந்த தொழிலாளி திருப்தி இல்லைன்னா வேணான்னு சொல்லலாம், அந்த முதலாளிக்கு திருப்தி இல்லைன்னா அவரும் வேணான்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு ஒத்தடிமை மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த விதிகள்லாம் பார்த்து நீக்கியாச்சு. இப்போ வந்து யார் வேண்டாலும் எந்த ஒரு அரபியுடைய ஸ்பான்சர்ல போனாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியிலே நீங்க போய் சேர்ந்தாலும் சரி, அந்த கம்பெனி சரியா இருந்தால் நீங்க பணியாற்றலாம். கம்பெனி சரியா இல்லைன்னு சொன்னா, ஏன்னா எல்லா ஆவணமும் உங்கள்கிட்ட இருக்கும், உங்களுடைய சர்டிபிகேட், போக்குவரத்து, பாஸ்போர்ட்லாம் உங்க கையில போயிருக்கும், அவங்க கையில கொடுக்க தேவையில்லை. முதல்ல உள்ளபடி உங்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஏர்போர்ட்ல இறங்கணும் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. வெறுமனே வாங்கிட்டு உங்களுக்கு அந்த அட்டையை மட்டும் இக்காமா பாஸும்பாங்க. இக்காமான்னா நடமாடக்கூடிய ஒரு பாஸ் மட்டும், அட்டையை மட்டும் தருவாங்க. அது இருந்தா அதை பிடிக்க மாட்டான், போலீஸ் பிடிக்க மாட்டான். என்னடா அந்த இக்காமா இருக்குது, ஆவணமெல்லாம் கேட்க மாட்டான், ஆவணமெல்லாம் முதலாளிட்ட இருக்குன்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, திருத்தின பிறகு நிறைய நாடுகளில் திருத்திட்டு வர்றாங்க. அதுல சவுதியில வந்து முழுசாவே எடுத்துட்டாங்க. இனிமே கஃபாலாவெல்லாம் கிடையாது, ஸ்பான்சர்கள் வழியாகத்தான் போகணும் என்று இருந்தாலும் போறதோட ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த முதலாளியும் தொழிலாளியை மாத்தலாம், தொழிலாளி முதலாளியை மாத்தலாம். அதே மாதிரி வந்து அந்த ஒப்பந்தப்படி அந்த ஊதியங்கள்லாம் கொடுக்கலன்னு சொன்னாலும் நம்ம மாறிக்கலாம். எந்த ஒப்பந்தத்தை பெரும்பாலும் அந்த ஒப்பந்தத்தை பேணுவது கிடையாது. லேபர்கள் விஷயத்துல வந்து ஒப்பந்தத்துல சொன்னது ஒரு தொகையா இருக்கும், அது வந்து ஏஜென்ட்கள் வேற கூட குறைய சொல்லி விட்டுருவாங்க. அந்த அரபி வந்து 1000 ரியால் தரேன்னு சொல்லி இருப்பான், இங்க அனுப்புறவன் இருக்கான்ல 2000 ரியால்னு போட்டுருவான், இவன்கிட்ட சொல்லி ஏமாத்திடுவான். ஓகே ஓகே ஓகே. மீடியேட்டர்ஸ் அவன் இனிப்பு பேச்சுக்காண்டி ஏமாத்துறதுக்காண்டி செய்வான்னு கேட்டா டபுள் மடங்கு சொல்லி உனக்கு 3000 ரூபாய் சம்பளம் தருவாங்க போன்னு அனுப்பி விட்டுருவான். அங்க இறங்கணும் 1000 தான் கொடுப்பான். என்னங்க அவ்வளவுதான் பேசுனது அவன் சொல்லுவான், இவன் வந்து அந்த ஏஜென்ட் சொன்னதை இவன் சொல்லுவான் 3000 சொல்லி. அப்ப அதனால அந்த பேசினபடி கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தொழிலாளி வந்து அதுலயே பைத்தியம் முடிச்சினவனுக்கு, என்னடா இது தெரியாம வந்துட்டோமே, 3000 ரியால் நினைச்சா நம்ம வந்தோம், 1000 ரியால் தர்றாங்களே, இதை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சான்னு வைங்களேன், வாழ்க்கை நரகமா போயிடும், நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அப்படிப்பட்ட இதெல்லாம் எல்லா தீர்வு இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டா, இப்படி ஏமாத்திட்டு போய் இறங்கினா கூட பிடிக்காட்டி வேற இடத்த நானே நுழைஞ்சு என்ன செய்வேன்னா தேடுவேன். அந்த நாட்டில் இருந்துகிட்ட 10 கம்பெனிக்கு நான் ஏறி இறங்குவேன், எனக்கு வேலை தாங்க, இந்த இருக்க ஆவணங்கள்லாம் இருக்குது. அவனு வந்து அந்த முதலாளிட்ட நீ வந்து எக்ஸிட் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டான். இப்போ உள்ள சட்ட பிரகாரம், இப்போ உள்ள சட்ட பிரகாரம் வந்து சவுதிக்காரன் எப்படி ஒரு இடத்துலையும் போய் வேலை கேட்கறான்னு அந்த மாதிரி நானும் போய் கேட்கலாம். ஒரு சவுதி நாட்டை சேர்ந்தவன் வந்து எங்கேயுமே வேலை கேட்பான்ல,
அந்த மாதிரி உள்ளூர்காரன் எப்படி வேலை கேட்கறான்னு அந்த மாதிரி நானும் போய் எங்கேயும் போய் வேலை கேட்கலான்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்படி வர்ற காரணத்தினால அவரவர்கள் அந்த அங்க இறங்கிட்டாங்கன்னு சொன்னா வேற ஒரு கம்பெனில சேர்ந்து அவன் ஸ்பான்சர் கொடுப்பான். அவன் சரின்னு சொன்ன பிறகு என்ன செய்வான்னு கேட்டா, அவன் சவுதி அரசாங்கத்துக்கு நாங்க எங்க கம்பெனில இவர் சேர்த்துக்கிறோம், இன்னையில இருந்து நாங்க இவருக்கு ஸ்பான்சரு அப்படின்னு மாறிக்கிறோம். ஸ்பான்சர் மாறிக்கிறோம். ஸ்பான்சர் மாறுறது வந்து அரசாங்கம் ஏத்துக்கிறது. ஆனா ஸ்பான்சர் கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு விசா அப்படி இல்லாம கொடுக்க முடியாதுல்ல. வெளிநாட்டுக்காரனை எப்படி நம்பி கொடுக்கறது? அது மாத்திரம் இல்லாம ஒரு ஓனரே கொலை பண்ணிட்டு ஓடியாந்துருவாங்க. இப்படிலாம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வேலைக்கு போறவன் அவனை கொண்டு விட்டு அவன்கிட்ட உள்ள நகரத்தில் அள்ளிக்கிட்டு ஓடியாந்துட கூடாதுல்ல. அப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது வந்து அரசாங்கத்தின் கண்காணிப்பு நடக்கும். இவனால வெளியே வர முடியாது. அந்த முதலாளி விட்டு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டா, இவன் வந்து அந்த முதலாளிகிட்ட கேட்காம சவுதியில கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணுவான். நான் இந்த இந்த வேலையை நான் முடிச்சுட்டேன், எங்க ஊருக்கு போக போறேன், எனக்கு வந்து எக்ஸிட் கொடுங்கன்னு கவர்மெண்ட்ல கேட்பான். இவன்கிட்ட கேட்க மாட்டான். கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவனுக்கு ஏதாவது ரிமார்க் இருக்கான்னு விசாரிப்பாங்க. ஏதாவது குலகளை பண்ணிவிட்டானா, தேடிட்டானா, அந்த வீட்டில் களவாண்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தலைமறைவா இருக்கிறானா, அதையெல்லாம் கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல விசாரிச்சு பார்த்துட்டு இந்த ஃபால்ஸும் இல்லை வந்துட்ட அப்படின்னு சொன்னா நீ நாட்டை விட்டு போய்க்கேன்றுவாங்க. நாட்டை விட்டு போற அனுமதியை வந்து அரசாங்கம் இப்ப கொடுக்குது. முதல்ல அந்த அந்த கஃபீல் கொடுப்பான். முதல்ல வந்து அந்த கஃபீல் கையெழுத்து போட்டா இப்ப அந்த ஓட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துடலாம். அந்த ஒரு நிலையில இருந்து இப்ப எடுத்து இவனுக்கும் பாதுகாப்பு இருக்குது. கொண்டுட்டு ஓடியாந்துடக்கூடாதுல. ஒரு வீட்டுல வேலை செய்யறேன் நகையெல்லாம் அடிச்சு களவாண்டு வந்துட்டா என்ன செய்யறது? எங்க போய் தேடுவான்? அதனால வந்து இப்ப அதுக்கும் பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப உள்ள முறை பிரகாரம் கூட இவன் வெளியே வர்றவன்னு விட்டுற மாட்டாங்க சவுதியில. இவன் அந்த விண்ணப்பித்தவன்னு என்ன செய்வாங்கன்னா இவனை விசாரிப்பாங்க. எத்தனை நாள் எங்க வேலை செஞ்சான், அவன் மீது என்ன புகார் இருக்கிறது, முதலாளி ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணியிருக்கிறாரா, அல்லது தலைமறைவா கொஞ்ச நாள் இருக்காங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா, அவன் என்னமா செஞ்சானா அப்படின்னு சொல்லி போதைப் பொருள், களவு, கொலை, யாரைய கொலை பண்ணிவிட்டு ஓட பாக்குறானா, ரோட்ல உள்ள சண்டையில கொலை பண்ணிட்டு நாட்டம் அப்படிலாம் இருக்கும்ல. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்கள்கிட்ட விண்ணப்பிக்கணும். நாங்க என்ன செய்வோம்னா ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சு தகுதியான ஆள்னு சொன்னா நீ உன் கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிடுவோம். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு குற்ற செயல் இருந்தா அந்த நாட்டில் உள்ள தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்கு அவனை குற்ற செயல் இருந்தா அவனை அனுமதிக்க மாட்டான், கைது பண்ணிடுவாங்க. குற்ற செயலுக்குரிய தண்டனைக்கு பிறகு நீ வெளியே போய்க்க அப்படிம்பாங்க. அப்ப எல்லா இவங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கஃபீலா இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் ஏமாத்திட்டு வரக்கூடாதுங்கிற பாதுகாப்பு இப்ப போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவனை இவனை ஏமாத்தக்கூடாது, ரெண்டு பேருமே ஏமாத்தக்கூடாது என்ற வகையில ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது உலகம் பூரா இப்படித்தான் இருக்குது. அந்த அரபு நாடுகள்ல இருந்து 50 வருஷம் அந்த அரபு நாடுகள்லாம் அந்த சட்டம் இல்லையே தவிர மற்ற நாடுகள்ல எல்லாம் இப்படித்தான் சட்டம் இருக்குது. அந்த ஸ்பான்சருக்கு அந்த அதிகாரம் இருக்காது. அப்ப இது மனித உரிமை ஆணையங்கள்லாம் நிறைய தெளிவுபடுத்தின பிறகு சவுதி ஒத்துக்கொண்டு செஞ்சுட்டாங்க. இன்னும் பல நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த குவைத்துல மட்டும் அதை கொஞ்சம் தளர்த்தாம இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்ட வகையில ஏராளமான அரபு நாடுகள்ல வந்து முழுசா திருத்தாட்டா கூட அந்த தொழிலாளர் உரிமையில ஒப்பந்தத்துக்கு மாத்தமா இருக்குதா அவன் வெளியேறலாம் அப்படி கண்டிஷன். அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்ற சம்பளம் கொடுக்கல இப்படின்னு சில காரணங்களுக்காக செய்யலாம்னு கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. ஆனா மொத்தம் சவுதி மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. போற போக்குல வந்து அந்த தொழிலாளர் உரிமை பாதிக்காத வகையில் இருக்கு. இதுல அதிகமா பாதிக்கப்படுறேன்னு கேட்டா நம்ம நாட்டுக்காரங்க தான், இந்தியாக்காரங்க தான் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க நிறைய. பங்களாதேஷுக்காரன், பாகிஸ்தான்காரன், இந்த 3 நாட்டுக்காரன் தான் அங்க அதிகமா பாதிக்கப்படுறான். அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம நாட்டு தொழில், அதுலயும் தமிழன் தான், இந்தியாவுல இருந்து போனவன் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான் போயிருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழர்களும் மலையாளிமா, தமிழர்களும் மலையாளி தான். கூப்பிக்காரன் பீகாரக்காரன் ஜாஸ்தியா போக மாட்டான். அப்ப தமிழன் மலையாளி தான் போறான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு போய் பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இப்ப இந்த வேலைக்கு போறவங்க வந்து நம்ம ஒரு அடிமையா போகல. புதுசா வேலைக்கு போறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா தைரியமா போவாங்க. நம்ம போறோம், அந்த கம்பெனி சரியில்லாட்டி வேற கம்பெனிக்கு அங்கிருந்து மாறிக்கலாம். அதுல பட்ஜெட் வேற அதிகமாகும்ல. போயிட்டு திருப்பி வான்னு சொன்னா அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவழிக்கணுமே. ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம், வேணாண்டு மாறுறதா இருந்தா என்ன செய்யணுமா, நாட்டை விட்டு வெளியேறணுமா, வெளியேறிட்டு புதுசா அப்ளை பண்ணணுமா, இந்த கம்பெனிக்கான ஸ்பான்சர் கொடுக்கணுமா, அதுக்கு பிறகு நான் போகணும்னு சொன்னா அதுக்கு போக்குவரத்து டிக்கெட்டு மற்ற ஏற்படலாம் சேர்ந்து ஒரு 50,000 செலவாகி போயிடும். அதெல்லாம் இப்ப இல்லை, அங்கனுக்குள்ள இருந்து மாறிக்கலாம். ஒரு கம்பெனி பிடிக்கலன்னா வேற கம்பெனில பேசி குவாலிஃபிகேஷனை சொல்லி அங்கனுக்குள்ள அப்படி மாறிக்கிறோம். நாட்டை விட்டு வெளியேறணுங்கிற ஒரு விஷயம்லாம் எக்ஸிட் கிடையாது. இப்ப எக்ஸிட் இருந்துதான் அந்த வந்து புதுசா வந்து நுழையணும் இருக்குல்ல. ஒரு கம்பெனில மாறுவதா இருந்தால் புதுசா என்ட்ரு ஆகணும்னு வச்சிருந்தாங்க. புதுசாக என்ட்ரா ஒரு என்ட்ரியில எல்லாமே செஞ்சுக்கலாம். 100 கம்பெனி கூட மாறிக்கலாம்.
அதுக்குரிய ரீசன் இதெல்லாம் வந்து நல்லதுதான். தொழிலாளர் நலனை கருத்துல கொண்டு அந்த கஃபீலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. வரவேற்கத்தக்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. எல்லாரும் கோரிக்கை வச்ச விஷயம் தான் இது. எல்லா நாடுகளுமே வந்து மனித உரிமையை பார்க்கக்கூடிய, குறிப்பாக இடதுசாரி நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்க, இதை கோரிக்கை வச்சாங்க. இது நல்லா இல்லை, தொழிலாளிகளை இப்படி செய்யக்கூடாது, அவங்களுக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த நியாயத்தை ஏத்துக்கிட்டாங்க. எங்க நாட்டில் இப்படிதான் செய்வோம்னு. அவங்க எதுக்கு இந்த கஃபீல கொண்டு வந்தாங்கன்னு கேட்ட, ஆரம்பத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல வேலைக்கு வந்து ஆளை கொண்டுட்டு ஓடி போயிடுவாங்க, அதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அந்த ஆரம்பத்துல சட்டம் கொண்டு வரும்போது வெளிநாட்டுக்காரனை வேலைக்கு சேர்க்கிறோம், அவன் வந்து இங்க உள்ள பணத்தக்கத்தில் அடிச்சுட்டு ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சட்டம் கொண்டு வந்த, அதுதான் கொண்டு வந்தாங்க. இந்த தொழிலாளிகள் படக்கூடிய பாதிப்புகள்லாம் பிறகுதான் தெரிய வருகிறது. அதாவது சம்பளம், பேசின சம்பளம் கொடுக்கறது இல்ல, சொன்ன வேலையை கொடுக்கறது இல்ல, ஹவுஸ் டிரைவர்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை மேய்க்க விட்டுருவாங்க. வீட்டு டிரைவருக்கு நான் வந்திருக்கேன்னு அவன் சொல்றான், டிரைவர்னு வந்த விசாவோட டிரைவர்னு இருக்கேன், இவனை கொண்டு காட்டுல கொண்டு விட்டுருவாங்க பாலைவனத்துல. அப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் விசாரணைக்கு வந்த பிறகுதான் நம்ம அந்த கஃபீலை பாதுகாக்கிறதுக்கு செய்யறோம், தொழிலாளிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கருத்துல கொண்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அழகான முறையில இப்ப இந்த சவுதியுடைய சட்டங்கள் அமைஞ்சிருக்கிறது. இது நன்மை தரக்கூடியது, இது வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க விஷயம் தான் இது. ஆனா இவ்வளவு நடந்திருக்கும் போது இந்திய அரசாங்கம் வந்து போதிய கவனம் செலுத்தல. அவங்க ஏன் இதை பார்த்துட்டு இருந்தாங்க? போகும் பொழுது நீ வந்து இந்த கஃபீலுடைய கண்ட்ரோல்ல எங்க மக்களை வைக்கிற, நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், நாங்க அனுப்ப மாட்டோம், இந்தியாவோட யார் வந்து மத்தியர்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்தான்னா இது எப்போ வந்திருக்கும்? இந்த மத்திய அரசாங்கம் வந்து எங்க தொழிலாளிகளை போய் நீ கொத்தடிமையா வைக்கிற கூப்பிடுற, அப்படி நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சுதந்திரம் இருக்கணும், அந்த பேசின சம்பளம் இல்லாட்டி வெளியேற உரிமை இருக்கணும். அதே மாதிரி அரசாங்கத்திலே வந்து நிர்ணயித்த சம்பளத்தை கவர்மெண்ட் பேசலாம். இன்ன கட்டட வேலைக்கா இவ்வளவு நீ கொடுக்கணும், அல்லது டிரைவர் வேலைக்கா இவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் அவன்கிட்ட பேசி இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட நிர்ணயிக்கணுமா இல்லையா? அது கூட கிடையாது. குறைஞ்சபட்சம் அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட், நம்ம அரசாங்கம் சரியா செயல்படலது. அதனால இப்ப அவனா அந்த பாதிப்பை உணர்ந்து அதை ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறான். இல்ல அப்ப அங்க வந்து சவுதி போன்ற நாடுகள்ல போலீஸ் இதெல்லாம் இந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் இது எதுவுமே இதுவரையும் தலையிடவே இல்லையா? தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துறாங்க, சம்பளம் தராம ஏமாத்துறாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டானா? தலையவே மாட்டாங்க. ஓ இல்ல, இந்திய அரசாங்கம் தொழிலாளர்கள் விஷயத்தை தலையிடவே மாட்டாங்க. இப்ப தூதரகங்கள் வச்சிருக்கிறாங்களே தவிர அதை பத்தி அவங்க எம்பசிக்கு நீங்க போக முடியாதுங்க, பேருக்கு தான் தூதரகம். அங்க ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டு தூதரகத்துக்கு பண்ணப்பட வெளியேற்றுவாங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். காணப்போன ஆட்கள்லாம் எத்தனை பேர் தேடி நிறுவனங்கள் தான் அவங்கள கண்டுபிடிச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்களே தவிர இந்திய தூதரகம் ஒண்ணுமே செய்யல. யாருக்கு செய்வாங்கன்னு கேட்டா, பயங்கரமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு மரண தண்டனை யாருக்கா கொடுப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் மாத்திரம் போய் என்ன ஏதுன்னு கேட்பாங்க இந்திய அரசாங்கம். மற்றபடி இந்த சின்ன சின்ன உரிமைகள் பாதிப்புக்கெல்லாம் வந்து அவங்க தலையிட்டதே கிடையாது. இருந்தா இவ்வளவு நாளைக்கு இது இருக்காது. 50 வருஷம் இந்த சட்டம் இப்படி இருக்கு. இந்திய அரசாங்கம் தலையிட்டு இருந்து நாங்க அனுப்ப மாட்டோம்னா என்ன செய்வான்? வேற எவன் வேலைக்கு போவான்? இந்தியாவில தான் அதிகமா வேலைக்கு போறீங்க. இந்தியா செஞ்ச மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதை பார்த்து அவன் அறிவிப்பான். அப்ப தன்னால சட்டம் மாறி இருக்கும். இல்ல இப்ப சர்வதேச தலையீடு காரணமா தான் இந்த சட்டத்தை நீக்கிருக்காங்க. நீண்ட நெடிய கோரிக்கை தான் அது. நம்ம தலையீடுனா அட்வைஸ் பண்றது, தலையீடுனா உத்தரவுலாம் போடல. சர்வதேச நாடுகள் வந்து இது நல்லது இல்லை, இது பாதிக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படி. சர்வதேச தலையீடு 2 வகை இருக்குது. இதை செய்யாவிட்டால் உனக்கு பொருளாதார தடை விதிப்போம், இதை செய்யாவிட்டால் அப்படி செய்வோம். அந்த மாதிரி தலையீடு எதுவுமே இல்லை. ஒரு அட்வைஸ் என்ன செய்யறாங்கன்னா, தொழிலாளர் உரிமை பாதிக்கிற மாதிரி இந்த சட்டங்கள் இருக்கிறது, சவுதி அரசாங்கம் அதை பரிசீலனை செய்ய, அப்படி சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கைன்னு வைக்கலாம். தலையீடு என்பதை விட சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப இஸ்லாமிய நாடுகள் அப்படிங்கிறப்ப தண்டனைகள் எல்லாம் குரான்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. எவ்வளவோ இப்போ மாடர்ன் இது வந்தாலும் இல்லைங்க, குரான்ல இருக்கிறது தான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுது, குரான்ல இருக்கிறது தான் கரெக்ட், பாதிக்கப்பட்டவருக்கு அதுதான் நீதிலாம் பல்வேறு விஷயங்கள் நம்மளே கூட பேசியிருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் சொல்லியிருக்கக்கூடிய, அது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தொழிலாளியினுடைய வேர்வை உணர்வதற்குள் அவனுக்கான வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் நலன் வாசகத்தை நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு இந்த உலகத்துக்கு. இத முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த வாசகத்தை கொண்டாடுறாங்க. பாரு, நபிகள் நாயகம் பேசியிருப்பது எவ்வளவு பெரிய கம்யூனிச கருத்து, ஒரு பொது உடைமை கருத்து. அவன் உழைச்சானா அவன் வேர்வை வடிகிறதுக்குள்ள அவன் உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்துருப்பா, அவனை வதைக்காத அப்படின்னு முதலாளிகளுக்கும் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் சொல்லியிருக்காரு.
ஆனா முஸ்லிம் நாடுகளிடம் ஏன் இவ்வளவு ஒரு மோசமான தொழிலாளர் விரோத போக்கு இவ்வளவு காலமா இருந்தது? அது ஏன் இருந்துச்சுன்னா, தொழிலாளிகளை நசுக்கணுங்கிற நோக்கத்துக்கு அவன் செய்யல. அவன் எதுக்கு இது ஆரம்ப கட்டத்தில் அப்பதான் வெளிநாட்டுக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு முன்னேறுறாங்க. பெட்ரோல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி வரும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, உடனடியாக அவன் நினைக்கிற என்னன்னு கேட்டா, வரக்கூடியவன் வந்து இங்க உள்ள முதலாளி இது பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் கருத்துல கொண்டு இவன் கண்ட்ரோல்ல இருந்தா தான் அவன் தப்பிச்சு ஓட மாட்டான், கொலை பண்ணிட்டு ஓடிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவனுடைய பாதுகாப்பு கருத்துல கொண்டு இதை செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகு இந்த தொழிலாளிகள் பாதிக்கப்படுற விஷயங்கள்லாம் அப்படி இல்லாம கரெக்டா தான் பெரும்பாலும் நடந்துட்டு வந்தாங்க. இந்த ஏஜென்ட்டுகள் நுழைஞ்சு கெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேசின சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவாங்க. இப்ப ஏஜென்ட்டுகள் உள்ள நுழைஞ்சு ஏத்தின பிறகுதான் அந்த தொழிலாளி அவன் ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்துக்கிட்டு போறான், அவன் ஒரு சம்பளத்தை சொல்லும் பொழுது பஞ்சாயத்து ஆகுது. அப்ப இந்த பாதிக்கப்படுற விஷயம் தெரிஞ்சவன மாத்திட்டானா இல்லையா? அவன் இப்படி வரும்னு நினைக்கல. அவன் என்ன நினைச்சான்னு கேட்டா, ஒரு முதலாளி கொண்டு விட்டு வெளியே போயிருக்க வெளிநாட்டு ஓடி போயிடக்கூடாது, நம்ம நாட்டு ஒரு அரபு நாட்டுக்காரனை காலி பண்ணிட்டு அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான்னா நம்ம என்ன பண்றது, எங்க போய் பிடிக்கிறது? அதுக்காக வேண்டி அந்த கஃபீலுடைய கண்ட்ரோல்லே வச்சிருவோம். அது மாதிரி இந்த போலீஸ் நவீன டெக்னாலஜி இல்லாத காலம். அந்த காலத்துல வந்து இன்னைக்குலாம் ஒரு கண்ரேகையை வச்சு பிடிச்சிருவான் போட்டு போறேன். அரபு நாடுகள்ல டெக்னாலஜியில ரொம்ப நல்லா யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள் தான். மேற்கத்திய உலகத்தை விட நீங்க அவ்வளவு இருக்காடே என்ன செய்வான் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இப்போ வந்துருச்சு. அவன் அன்னைக்கு இருந்த காலத்துல ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான்னு அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, அவனுக்கு இப்ப யோசிக்கிறான், நம்ம அரபியை வந்து கொண்டு வேலைக்கு வெளியூர்காரன வேலைக்கு சேர்க்கிறோம், அவன் யார் எவரும் நமக்கு தெரியாது, வந்தவன் வந்து இந்த முதலாளியை கொண்டு விட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா ஓடக்கூடாது, அப்ப இவன்கிட்ட பர்மிஷனோட தான் போகணும்னு அந்த ஒரு பார்வையில செஞ்சானே தவிர இவனுக்கு அநீதி இழைக்கணும்னு பண்ணவே இல்லை. அரபிகளும் கரெக்டா தான் செஞ்சாங்க. பேசினபடி வேலையை கொடுத்தாங்க, பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்துல இந்த புரோக்கர் வழியாக ஆள் எடுக்க வரும் பொழுதுதான் கம்யூனிகேஷன் கேப்ல வந்து நிறைய தவறான தகவல்லாம் தொழிலாளி கொடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குன பிறகு பாதிக்கப்படுறாங்க. அப்ப பாதிக்கப்படுறது தெரிஞ்சவனு என்ன செய்யறாங்கன்னா மாத்துறாங்கல்ல. 2020 இது கவனத்துக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா இது மாற்ற வேண்டியதுதான், தொழிலாளி பாதிப்பாங்க என்பதற்கு நாங்க கொண்டு வரல. இல்லைன்னா இப்போ சொல்லியிருக்கலாம்ல, பாதிச்சிட்டு போறாங்க, நான் அப்படித்தான் செய்வேன்னு சொல்லலை. இல்லை, என்னைக்கு அந்த பாதிப்புகள் காரணத்தோட ஆதாரத்தோட சுட்டி காட்டப்படுதோ கரெக்ட் தான். அது தொழிலாளி பாதிக்கிறேன் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், முதலாளி பாதிக்கிறோம் ஒத்துக்கிற மாட்டோம்னு ஒரு முடிவுக்கு வருவது வந்து அந்த பாதிப்பு தெரிய வந்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அவன் என்ன நினைச்சான்னா தொழிலாளிக்கு பாதிப்பு வராது, முதலாளியே பாதிப்பு அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான்னு நினைச்சாங்க. இந்த பாதிக்கப்பட்டான் என்கிற விஷயம் தெரிஞ்சு பளிச்சுன்னு தெரிய வரும் பொழுதுதான் அப்ப இதை நம்ம ஏதாவது செய்யணும். அவன் அந்த விஷயத்துல தொழிலாளி விஷயத்துல நம்ம கரெக்டா நடப்பாங்க. அரபிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னைக்கு சிலாத்தவங்க சரியா பேணாட்டா கூட அந்த சகோதரத்துவத்தை பேணுறது, 2 பேரையும் பக்கத்துல உட்கார சாப்பிடுவாங்க. அந்த சவுதி மன்னர் என்ன செய்வார், பக்கத்துல வேலைக்காரனை விட்டு துப்புரவு தொழிலாளி உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவார். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சவுதியை பொறுத்த வரைக்கும், சவுதி நிலை எல்லா அரபு நாடுகள்லையுமே அந்த லேபரு தொழிலாளிகளை இழிவா பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது. 1-2 காட்டு அரபி இருப்பான், காட்டு அரபி 1-2 பேர் இருப்பான். அவங்கள்ட்ட அந்த தொழிலாளியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இன்னைக்கு மாற்றத்துக்கு உட்பட்டு வர்றாங்க எல்லா நாடுகளுமே. தொழிலாளி பாதிக்கிற மாதிரி எது வந்தா நாங்க செய்ய மாட்டோம், எங்க கவனத்துக்கு வந்தோம் நாங்க மாத்துறோங்கிறோம். கவனத்துக்கு இப்பதான் வருது, இப்பதான் அந்த தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இப்பதான் தொழில்நுட்பம் வந்ததுனால இவனு செஞ்சுட்டு போக முடியாது, நம்ம பிடிச்சிடலாம் எங்க போனாலும் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் வச்சு பிடிச்சிடுவாங்க எங்க இருக்கான்னு ஆளை. நபிகளார் காலத்திலையும் முதலாளிகள் தொழிலாளிகளை கொடுமைப்படுத்தினதை பார்த்துதானே அவர் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பாரு, தொழிலாளிய ஏழைகளை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கறத ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போய் தானே அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த காலத்துல அரபுலகத்துல அன்னைக்கு இருந்த முதலாளிகள் பணக்காரர்களுக்கும் நபிகள் மெசேஜ் சொல்லியிருக்காரு, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. என்னன்னா அந்த வேர்வை உலரமுன் கூலியை கொடுத்துருங்கிறது இருக்குல்ல, அது தவறான செய்தி. நபியின் பேர்ல அந்த தொழிலாளிக்கு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அந்த செய்தி பரவலாக முஸ்லிம் அறிஞர்கள் சொல்றாங்க, அது சரியான செய்தி இல்ல. வேர்வை உலரும் முன் கூலியை கொடுத்து விடுங்கிறது சொன்னீங்கல்ல, அது வந்து நபி சொன்னது இல்ல. நபி சொன்னதாக கொஞ்சம் கூட குறவெல்லாம் சேர்த்து சொல்றாங்கல்ல, அதுல உள்ளது, அதுல சேர்ந்தது. ஆனா தொழிலாளிக்கு உரிய நிறைய உரிமைகளை நபிகள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த வாசகம் இல்ல. கண்டிப்பா ரொம்ப விரிவான விலாவரியா அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. பொதுவா உங்கள்கிட்ட உள்ள ஒரு அம்சம் என்னன்னா, குரானையோ நபிகளை பற்றியோ பெருமையா ஒரு வாசகம் சொன்னா அது உண்மையான்னு பார்த்துதான் ஆமோதிப்பீங்களே ஒழிய, பெருமையா தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆமோதிக்க மாட்டீங்க. பெருமையா இஷ்டத்துக்கு அடிச்சுடக்கூடாது. உண்மையிலே நபி சொன்னாரா, உண்மையிலே குரான்ல இருக்கா, எங்களை பெருமைப்படுத்துறோங்கிற பேர்ல உண்மைக்கு மாறா சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க.
ஆமா. ஆமா. அதனால நபிகளை பற்றி பெருமைப்படுத்தி நான் சொன்ன விஷயத்த கூட அவர் அப்படி ம். சொல்லல அப்படிங்கிற அந்த விஷயத்த. ஏன்னா எனக்கு இன்னைக்கு தான் அந்த இது தெரியும். ஏன்னா இதை நான் பல பேர் பயன்படுத்தி பார்த்திருக்கேன். பல பேர் சொல்றாங்க. பரவலா ஆமா. சொல்றாங்க. ம். அது மூலமா தான் எனக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நோன்பு வந்து ஏழைகளின் பசிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ம். நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் சொன்னீங்க பசிக்காண்டிலாம் கிடையாது, இறைவனுடைய கடமை அது அப்படின்னு நீங்க ஆமா, ஆமா. ஒரு சொன்னீங்க. நேர்காணல்ல சொல்லியிருந்தோம். ஆமா 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 ஆமா. அதனால அது ரொம்ப விரிவா சொன்னீங்க. அந்த விதத்துல இதுவும் பலருக்கும் பல முக்கியமான செய்திகளை சொல்லும் விதமா அமைஞ்சது. நன்றி. இந்த சட்டம் குறித்தும், மரபுலகம் குறித்தும் பலருக்கும் பல்வேறு செய்திகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.